யானைக்கும் எறும்புக்கு என்ன வித்தியாசம் அந்த கருத்துகளின் கீற்றில் அதுக்கு மறுபடியும் சொல்லிக் கொண்டிருந்தா அது சிறப்பான 10 வசனங்கள் தந்திருந்தா சிறப்பான வாழ்த்துக்களை. நன்றி. சத்தம் கொஞ்சம் கிளியரா இருக்கையில் வர இல்லையா? இங்கே கூட்டு தான் வச்சேன் நான் பார்க்குறேன். நன்றி. தட்டுக்கொடுப்பை முடித்து விட்டு வச்சுட்டு அப்படியே தொடருங்களா? நான் வந்து விடுவேன். நான் வாணிக்கு எழுதுனா நீங்க பாக்கல. இல்ல இங்க நான் இதெல்லாம் வச்சேன், சவுண்ட்லாம் வச்சேன், எனக்கு தெரியல அங்க சவுண்ட்ல. சரி, எல்லாரும் தட்டுக்கொடுப்பை முடித்து விட்டு வச்சுதா தொடருங்கள். நான் இணைந்து கொள்கிறேன். நன்றி. வணக்கம் மணியக்கா, நானும் வாசிப்பெரும் எறும்பு கேட்டிருந்தே மிக மிக சிறப்பு மிக்க வாழ்த்துக்கள் குட்டீஸுக்கு. மற்றது கேள்விய கேட்டிருந்தார் அவர், என்ன கடல் தண்ணி ஏன் உப்பா இருக்கின்றது? அது ஒரு அதிசயம். அதுக்கு என்னன்னா எறும்பு இனிப்பா இருந்தால் எறும்புகள் முச்சிடுமா? அக்கா நீங்களும் பார்த்து சொல்லுங்க, வாசிப்பெரும் போனீங்க இல்ல? சரி, இப்ப சின்ன பையன்கள் வாட்சி கொண்டு இருந்தாங்க, பார்த்து கொண்டு பார்த்து சொல்லி விடுங்க. வாழ்த்துக்கள். நன்றி வாணி. நானும் வாசிப்பெரும் நான் கேட்டிருந்தேன். அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். விடுகதை மிகவும் அருமையாக இருந்தது. மூவருக்கும் வாழ்த்துக்கள். கலையாமல் மீண்டும் மீண்டும் நீங்கள் உங்களுடைய பதிவை தந்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். இங்கே ஈஸ்வரம் அம்மா, அமிர்தன், அத்மிகா, அமீஸ் மூவரும் வாசிப்பு அரம்போ உரை அரம்போ கூறினார்கள், செய்தார்கள். எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் அந்த வாசிப்பு அரம்பில் இந்த விடுகதைகள் மாதிரி கூறுவது அது உரையரம்புக்குள்ள வரலாம், அதுவும் தொடர்கின்றது. அமீஸ் கேட்டார், திரும்பவும் தொடங்கிவிட்டார் பின்னணி பாடலுடன். ஒன்று அந்த வாசிப்பரும்பில் அத்மிகா யானைக்கும் எறும்புக்கும் என்ன வித்தியாசம் என்று என்ன கூறினார்? யாராவது கூறுங்கள். கேட்டிருந்தவர்கள் யாராவது? ஆமாம், எறும்பு யானையை கடிக்குமாம், யானை எறும்ப கடிக்காதான். ஆனா ஒரு எறும்பு ஒரு யானையை கொலை செய்கிற அளவு, தற்கொலை செய்கிற அளவுக்கு, அதாவது இறக்குற அளவுக்கும் ஒரு எறும்பு செயற்படும் என்று நாங்கள் இன்னும் சும்மா ஒரு கதை ஒன்று படிச்சிருக்கிறோம் இல்லையா? யானையின் காதுக்குள்ள அது மரணத்தை தான் கொண்டு அது தானாகவே அடிச்சு மரத்திலும் அதிலும் அடித்து அதுல நோவால கடைசாக சாகும். சின்னது ரொம்ப பெரிய ஒரு யானையை கொலை செய்யுது, அதையும் கூப்பிடலாம். வேறொன்றுமில்லை, நன்றாக செய்கிறார்கள், திறமையாக செய்கிறார்கள், தொடர்ந்து செய்கிறார்கள், தொடர்ந்து செய்ய வேண்டும். அது உங்கள பிள்ளைய பிடிச்சி நாங்கள் உரைப்பது சரியல்ல. எனவே உங்கள் திறமைகளையும் உங்கள் நல்லவைகளையும் நாங்கள் எப்பொழுதும் கூறிக்கொண்டிருப்போம். தொடருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். உரியரம்பு வாசிப்பெரும்பு செய்கிறார். எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அப்பப்ப விட்டு விட்டு அமிர்தனும் வாரார், அவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நான் சொல்றேன் அத்மிகாட்ட, உரிய வாசிப்பெரும்புக்குள் இதை செய்யாமல் மற்றதுல செய்தால் நல்லா இருக்குது சொன்னேன். நன்றி. தம்பி தம்பி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியக்கா. வாணி மோகன் அவர்கள் தொடர சொல்லியிருந்தார். நம்ம நானும் உரையரம்பு வாசிப்பிருந்த 3 பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றோம். அத்மிகாவுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள், அமீஸுக்கும் வாழ்த்துக்கள். அமிர்தன் என்ன குழப்படியா செய்கிறார்? காண்றதில்ல அமிர்தனை. இன்றைக்கு வந்தாரா? நான் கேட்கல. இன்னைக்கு வந்தார். அவர் குழப்படி அவர் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் சொன்ன நேரம் செய்ய மாட்டார். அல்லாட்டி அக்கா செய்ய முதல் ஓடி போன இடத்தோடு ஓடுவார் செய்ய போறேன், அதுல குளறுபடி வந்துடும். அப்ப வேக அப்படியே செய்யாமல் ஆள் படுத்துட்டு இத்திரி ஆயிடும். இதான் நடக்கிறது.
நேற்று செய்தினேன் 2 பேரும் ஒற்றுமையா இருந்தா மாறி மாறி அக்கா முதல் செய்யுங்கன்னு செய்ய விட்டுட்டு செய்யல. அதுதான் நடந்தது. அப்படி எப்படிதான் நன்றி சொல்லுறேன் அமிர்தன். வணக்கம். நான் பத்மினி கமலாந்தன். 3 குட்டீஸுக்கும் வாழ்த்துக்கள் கூறிவிட வருகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. வாசிப்பரும்பு ஊரை அரும்பு கேட்டுக்கொண்டு தட்டி கொடுத்தவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் ஊரோடு விளையாடு நிகழ்வுக்குள்ள நாங்க போவோம். சரியா கறிக்கிறீர்கள் தானே? தொடங்கிக் கொள்வோமா? நீ சொல்லியிருந்தா மீண்டும் ஒரு ஊரோடு விளையாடு ஊரோடு விளையாடு மீண்டும் ஒரு ஊரோடு விளையாடு நிகழ்வில் உங்களுடன் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றும் பல வழக்கு சொற்கள், ஊர்கள், அடுத்தது ஒரு பழமொழியின் அர்த்தமும் ஒன்று நீங்க சொல்லிக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்க பழமொழிக்குள்ள போவோம். நல்ல பாம்பு வந்து நக்கிட்டு போச்சாம், நாய் வந்து கொத்திட்டு போச்சாம். இதுக்கான கருத்து என்ன? நீங்க அந்த கருத்தை வந்து தெரிஞ்சவர்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். நல்ல பாம்பு வந்து நக்கிட்டு போச்சாம், நாய் வந்து கொத்திட்டு போச்சாம். இந்த பழமொழிக்கான கருத்து நேரடி கருத்து வேணாம். இது எதற்காக சொல்லப்பட்டு இந்த கருத்து பழமொழி வந்தது என்பதுதான். நக்கும் பாம்பு கொத்தும். நான் பழமொழி தருகின்றேன், நீங்க வச்சு சொல்லுங்க நன்றி சொல்லி. நல்ல பாம்பு வந்து நக்கிட்டு போச்சாம், நாய் வந்து கொத்திட்டு போச்சாம். எதற்காக இந்த பழமொழி சொல்லப்பட்டது? நல்ல பாம்பு நல்ல பாம்பு வந்து பொதுவாக கனவுல, அது சில நேரம் கனவுல வந்து சகுனமா வந்து போறது தான் சொல்றது போல நடக்கு. நேர்மையான இருக்கிறால மாற்றங்கள் நேர்மையாக இருக்காம மாற்றங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. நேர்மையாக இருப்பது வருத்த துன்பம் இருந்தாலும் பாம்பு வந்து பாப்போம். உங்களோட கருத்தை தான் வேறு யாராவது கருத்து தெரிந்தா சொல்லுங்கள். நான் நினைக்கின்றேன், நல்லவர்கள் வந்து வெளிவேஷத்துக்கு நல்லவர்களா இருக்கிறவர்கள் வந்து ஒத்திட்டு போயிடுவாங்க. எதையாவது ஒன்று சொல்லி நாங்க அவைய நல்லவியல் சாணி என்று நினைச்சு கொண்டு இருப்போம். அது நல்ல பாம்பு மாதிரி. நாய் வந்து எப்பவுமே குளிச்சு கொண்டு திரிகிறபடியா கெட்டவர்கள் வந்து எங்களுக்கு நல்லதை சொன்னாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை என்றதான் நான் நினைக்கின்றேன். சிறப்பான வாழ்த்துக்கள். அதுதான் உள்ளடக்கமாக இருக்கிறது. என்னன்னு சொன்னா சிலாக்கள் என்ன செய்வாங்கன்னா நல்லவர்கள் மாதிரி இருப்பார்கள், ஆனா கெட்ட விடயங்கள்ல கூடுதலாக இருப்பார்கள். சொல்லுவாங்க, அந்த குறைக்கிற நாய் கடிக்காது, சும்மா கத்திட்டு போகும், சத்தம் போடுவாங்க, ஆனா அவங்களோட உள்ளுக்கு ஏன்னா இருக்காது. நல்லவர்களை போல நடிச்சுக்கிட்டு நட்புகளாக இருப்பார்கள். எல்லோரும் இருந்துகிட்டு என்ன செய்வார்கள்னா சந்தர்ப்பம் பார்த்து தலையில மிதிக்கி வாழை மிதிக்காம தலையில மிதிப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக வந்த பழமொழிதான் இதாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு நாங்க இப்பொழுது வட்டார வழக்கு சொற்களுக்குள்ள போவோம். மீண்டும் சொல்கின்றேன், வட்டார வழக்கு சொற்கள் என்பது அகராதியில் இல்லது ஒரு சமூகத்திடம் இருந்து ஒரு பகுதிகளிடமிருந்து பேசப்படுகின்ற சொற்கள் தான் வட்டார வழக்கு சொற்களாக இருக்கு. அது பல மொழிகளுக்குள்ள ஒரு கோர்வையாக இருக்கும். அத நீங்க தெரிந்தவர்கள் ஒவ்வொருவர்கள் சொல்லுங்கள். தெரியாவிட்டால் நான் அதற்கான விளக்கத்தை நான் தருவேன். முதலாவது வட்டார வழக்கு சொல் நாரணை. நாரணை நாரணை என்று எதை சொல்வார்கள்? நாரணை 3 சொல்லி நையனாவா? 3 சொல்லி நையனா நாரணை. எனக்கு தெரியல. பரவாயில்லை, தெரியாவிட்டால் தெரிந்து கொள்வதுதான் அந்த வட்டார வழக்கு சொற்கள். நாரணை. மற்றவர்கள் யாராவது நாரணை சொல்லை கேள்விப்படவே இல்லை. நாரணை என்பது நெய்யை குறிப்பது. நெய்யத்தான் நாரணை என்று சொல்வார்கள். என்னத்த? நெய். நெய். அதிகமாக பட்டிகள்ல அந்த பால் எடுத்து அந்த ஒரு பால் அந்த கொஞ்சம் பாலை வச்சிருப்பார்கள். அந்த முதல் தர பால்கள் அப்படி வச்சிருப்பார்கள். என்னத்துக்கு நாரணைக்கு என்று சொல்வார்கள். நெய் எடுப்பதற்காக எடுப்பார்கள்.
அடுத்து 2வது நகை நட்டு. நகை நட்டு. நகை நட்டுன்னா நாங்கள் அணிகிற எல்லா பொருட்களையும் நகை நட்ட சொல்றது இல்ல. ஆபரணங்கள் நாங்கள் அணிகிற ஆபரணங்கள் எல்லாத்தையும் நகை நட்டுன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். ஏக்கா சொன்னதான் அது. நானும் அதைத்தான் சொல்றேன். என்ன நகை நட்டு அணிகிற ஆபரணங்களை நகை நட்டுகளை கவனம் சொல்றது. மற்றவர்கள் யாராவது? நகை நட்டு தெரியாதா? நகை நட்டு நேரிய சொல்றீங்க. நகை நட்டு இருக்கும். நான் சொல்றேன் நகை நட்டண்டா இந்த திருவாடி பூட்டுற நகை நட்டு பூட்டுற நகையை சொல்றேன்னு நினைக்கிறேன். பதில் வந்திருக்குது. ஆபரணங்கள் எல்லாவற்றையும் மொத்தமாக எல்லாம் நட்டு பூட்டுறதுதான், நட்டு பூட்டாம இருக்கிறதுதான், எல்லாம் மொத்தமாக இந்த அத நகை நட்டுன்னு சொல்றது. ஒரு மொத்தமாக அப்படி. அப்ப பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்தீங்க, என்ன நகை நட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நசித்தல். நசித்தல் ஒரு பொருள் ஏதாவது ஒரு வித ஏதாவது ஒரு கொட்டையை நசிக்கிறது, ஏதாவது நசித்து காய்ச்சுற கீரை வகையை நசித்து சமைக்கிறது, கடைகிற இப்ப மரவள்ளி கிழக்கை நசிச்சு சமைக்கிறது, அதுதான் நசிக்கிறேன்னு சொல்றது. அல்லது இந்த ஆக்சிடென்ட் நடந்தா நசிந்து சாகிறார்கள், நசிந்து போனார்கள் என்று சொல்வார்கள். இந்த காரலுக்கும் இதுக்கு இடையில இடப்பட்டிருந்தா நசிந்து செத்து போன என்று சொல்லுவாங்க. நசித்தல். அப்ப எல்லாருக்கும் அந்த சொல் தெரிஞ்சிருக்கிறது. அடுத்த நட்டு முட்டு. நட்டு முட்டு. நட்டு முட்டு. நட்டோ இல்ல நட்டு முட்டு. நானா இட்ட நடு, நான் நட்டு, மூணா இட்ட நடு, நான் அந்த முன்னெழுத்து மட்டும் வித்தியாசப்படும். நகை நட்டு மாதிரி நட்டு முட்டு. ஐயோ எனக்கு தெரியல. பரவாயில்லை. பார்ப்போம். தெரிந்து கொள்வதுதான் வட்டார வழக்கு சொற்கள். வாணிமோகன், ஈஸ்வரனா, நட்டு முட்டு. நட்டு முட்டு என்ன? நட்டு கலைஞனை சொல்லுவாங்க. ஒரு கலைஞனை நட்டு முட்டு முட்டுக்காரன். அது ஒரு மேல காலத்துக்கு சொல்றத நட்டு முட்டுக்காரன் என்று சொல்றவரு. நடிக்கிறவிய நெருக்கமாக சாமான்களை போட்டு வைப்பதோ சொல்றோம். தொந்தரவு. அப்ப நெருக்கமான டெலிபோன் கொஞ்சம் நெருக்கமா சாமானை எல்லாம் வச்சு இந்த நட்டு முட்டை அரிக்குது. கேக்குதா நான் கதைக்கிறது? இட்டு முட்டை தானே வச்சுதான் சொல்லுவார்கள். இட்டு முட்டை இட்டு முட்டு. சாரி அது இட்டு முட்டு. நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களோட பகுதியல்ல அதுக்கு சொல்றது. இது தொந்தரவு. தொந்தரவு. எந்த நேரமும் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா, தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் நட்டு முட்டு. இந்த நேரம் நட்டு தொந்தரவு. அடுத்தது நாக்கிலியம்புழு. நாக்கிலியம்புழு நிலத்துக்குள்ள இருக்கிற அந்த மழை உடனே வெளியில வரும் நாக்கிலி பூச்சி விளைச்சு அந்த மண். சொல்றேன் நாக்களி நாங்கள் நாக்களி பாம்பு சொல்றது. அது என்ன எங்களோட மண்ணுக்கு எதிரான மண்ணின் சிநேகிதன் நாக்கிலி. மழை பெய்த உடனே மண்ணுக்கு. அதுக்கு என்ன சரியான சொல் என்ன? நாக்கிலி பாம்புன்னா நாக்கிலி பூச்சி. நாக்கிலம் பாம்புண்டு வரும், நாக்கில புழுண்டும் வரும். விவசாயிகள் அதை வளர்க்கிறார்கள். மண்புழுவைத்தான் எல்லாரும் தெரிஞ்சிருக்குது. மண்புழுவைத்தான் நாக்கிலியம்புழுன்னு சொல்றது எங்கட பகுதியில. அத சேத்துப்புழு. சேத்துப்புழு நாக்கிலி பூச்சியத்தான் இல்லை. மண்புழு வந்து நாக்கிலி பூச்சியத்தான் சொல்றது. நாக்கிலி பூச்சி அதுகள் எல்லாம் ஒரே இனம் தான். அப்படித்தான் எங்கட ஊர்ல சொல்றது. எங்கட ஊர்ல சில பேர் நாக்கிலி பூச்சி சொல்லுவாங்க, நாங்க மண்புழு வந்து சொல்லுவோம். அப்படித்தான் சொல்றாரு. அது சரி. பதில் சரி. அது இப்ப நான் அடுத்தது தந்திருக்கேன். சேத்துப்புழு. சேத்துப்புழு வந்து அந்த சேத்து மண் மழை வெங்கி தண்ணி சேரா இருக்கிறதுல கிடைக்கிற புழுதான் செத்து போன புழுக்களோ. சேத்து புண்ணுன்னு சொல்லுவார்கள். அந்த மழை பொழிஞ்சு இந்த சேத்துகள் சேறுகள் இருக்கிற கால்களை வச்சு சொல்ல விடுங்கப்பா. சொல்லுங்க தயவு செய்து. அந்த மழை மழை நீர் கட்டுப்பட்டு சேரா இருக்கும்போது அதுக்குள்ள சின்ன பிள்ளைகள் விளையாடிட்டு வந்தா காலில சேத்து புண்ணு இருக்கும். அதைத்தான் சேத்து புழுன்னு சொல்லுவாங்க.
விவரங்களை சொல்லுங்கள் பாப்போம். நீச்சிரங்கு நான் சொல்றது என்னன்னா அந்த சேற்றுப்புழுன்றது ஒரு தாமரை குளத்துக்கு ஆக்களுக்கு கிடைக்கிறார் அதை சேற்றுப்புழுன்னு சொல்றோம்னு நினைக்க தெரியல. எங்கேயோ போகுது நீர்ச்சிறங்குக்கு சேற்றுப்புழு சொல்லுவாங்க. நீர்ச்சிறங்கு தான் சேற்றுப்புழுன்னு சொல்றோம். ஏன்னா சேறு உள்ள இடங்கள்ல அது ஒரு தொக்கு நிக்குது பாருங்க, சேற்று புழு தான் அது, சேற்றுல உருவாக்கப்படுற புழு. தேங்கி நிக்கிற தண்ணிகள்ல வரும் மழை காலத்துக்கு அக்கா சொன்ன மாதிரி எங்கட பக்கம் எல்லாம் பிள்ளைகளுக்கு கால் அவிஞ்சு போயிடும் அந்த பிள்ளைகள் விளையாடிட்டு வருங்க. அதுக்கு மருத்துவமாக மதுரொண்டியத்தான் அரைச்சி கட்டுவாங்க. அடுத்தது நாட்டியம். நாட்டியம் நாட்டியம் என்ற நடனத்தை ஒரு 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 புள்ள அப்படி இப்படி அசைஞ்சு திரிஞ்சா அதை நாட்டியக்காரியன்னு சொல்றேன், நாட்டியம் என்று சொல்றேன். நடனத்தை நாட்டி அல்லது அந்த அபிநயத்தை நாட்டியம் என்று சொல்வாரு. ஒவ்வொரு சொல்லிக் கொள்ளுங்க பாப்போம். நாட்டியமா நாத்தியமா? நாட்டியம் நாட்டியம் நடனம். ஆஸ்திகம் நாத்தியம் சமயங்களை பற்றி நாத்தியம் பேசுறதுன்னு சொல்வார்கள், அதான் நாத்தியம். இல்ல உங்களுக்கு விளங்கல. நாட்டியம் 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 ஆட்டம் தான், ஆட்டக்காரி நாட்டியக்காரி. அவர் நான் என்ன இத்தனை தீனயா நம்ம நாத்தியம் 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 நாத்தி போட்டான்னு சொல்லுவாங்கதா. நீங்க நான் சொல்ற வாணி நாட்டியம் தான். நான் இத்தனை தீனயா நம்ம நாட்டியம் தான் சொல்றீங்க. ஓகே, நாட்டியம் தான். நாட்டியம் ஆட்டம். நடனத்தில் பிரிந்து வந்த சொல் நாட்டியம் என்று சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் திரிவாங்கதான் ஊருக்குள்ள கொஞ்சம் செலுக்காம அப்படி போறாங்கள நாட்டியக்காரி என்று சொல்லுவார்கள். நாட்டியம் இவ சொல்லியிருந்தால் நேவிசக்கா வாழ்த்துக்கள். கொஞ்சம் பகடு காட்டுல கொஞ்சம் ஸ்டைலா அப்படி எல்லாம் போறாக்கல இவரைய நாட்டியக்காரி மாதிரி இருக்கிறா, நம்மளோட பேசாம போறா அப்படி சொல்லுவார்கள். அடுத்தது நூறு. நூவன்னா ஈரண்ணா நூறண்ணா அணைக்கிறது. அடுப்ப நான் 100 சொல்லுவேன். பேச்சு வழக்குல 100 வரும், 100 வரும். 100 விடுறதுன்னு சொல்லலாம். 100 அடுப்ப 100 வா 100 விளக்க 100 ஒவ்வொரு சொல்லுங்க பாப்போம். விளக்க 100 அவ்வளவுதான். சிறப்பான வாழ்த்துக்கள். 100 என்று சொன்னா அனைத்துல தான் 100 என்று சொல்றது. நெடுக ஒரே ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு முறையும் ஒன்றை பற்றி கதைக்கிறது, நெடுக கதைக்கிறது, செய்கிறது என்று சொல்லுவார்கள். நெடுக நாங்கள் தான் சொல்லு கண்டுக்கிறோம். ஒருவர் கதை சாப்பிட்றவங்க கதை கண்டு நெடுக சொல்லி கதைச்சு எந்த நேரம் பார்த்தாலும் நெடுக நான் கலைக்கிற நேரத்துல எல்லாரும் இடைக்கிற போது கலைக்கிறது தொடர்ந்து சொல்லி கண்டிருக்க நெடுக. அடுத்தது மோட்டையா? மோக்கை மொக்கையண்டா மொக்கத்தனா? மொக்கை இல்லம்மா, மோக்கை. வாணி மொக்கை தெரியாது. மோக்கான் தெரியும், மோக்கை தெரியாது. மோக்கை என்ன தவளை? சிறப்பான வாழ்த்துக்கள். தவளை மோக்கை வந்துட்டு வாணிக்கு அதான் வாணிய கூப்பிட்டேன். இல்ல மோக்கான் என்று சொல்றாங்க தானே என்ன உள்ள மோக்கை நீங்க சொல்ற இல்ல. தவளை இருக்குதானே, சின்ன தவளை இருக்குல்ல, சின்ன தவளை மோக்கான் மோக்கை நல்லாதான் இருக்கா? அந்த சின்ன இல்ல தேவையும் இல்ல. தவளை ரெண்டாவது பருவம். அத கொஞ்சம் பெருக்காத பருவத்துல மோக்கா கொஞ்சம் அந்த அதான் மோக்கண்டு சொல்ற. தவளைன்னு சொல்றது அந்த தவக்கை. அது தவளை.
அது தவளை தெரியும் தானே எல்லாருக்கும். தவக்கை என்று சொல்றது தவளை. அதுக்கு அப்புறம் வந்து குட்டி ஒரு அளவா இருக்குதானே, அதுதான் மோக்கை. அதுக்கு முதல் இருக்கிறதா பேத்தை ஆக குட்டி. அது பேத்த கொஞ்சம் தண்ணியில கிடக்குமா? தவளையோட குட்டி தான் பேத்த. குஞ்சு அடிக்கிறதா குஞ்சு முதல் தவளைன முதல் நிலையோ அடுத்த நிலையோ அந்த ஆக குட்டி நிலைக்குத்தான். அதுக்கு குஞ்சுதான் பேத்தை. அதுக்கு பிறகு வளர்ந்து வந்த மோக்கைன்னு சொல்றேன். அதுக்கு பிறகு அதுக்கு பிறகுதான் நாங்க தவக்கைன்னு சொல்றோம். இப்ப ஹஸ்பியன் வந்து இப்ப மோக்கை. அடுத்தது தலவாய். தலவாய் தலைவாயண்டா வீட்டுல இருக்கிற சொல்லுவீங்க, அது தெரியும். அப்ப அந்த சுவாதினி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தலவாய். அளவாயா? தலவாய். தலவாய். அளவாய்ண்டா அந்த அளவாக்குற குருவி போல சொல்லுவாங்க. தலவாய். தலவாய். அளவாய். அளவாய். தானா. தலவாய் தம்பிக்கு வர தானா. தலவாய். புது சொல்லாதான் இருக்கு தலவாய். வாசல் இல்ல. தலவாய்ண்டா தெரியல. தலவாய். தளமா. தளமா. தலவாய். தளத்தோட வரலாம். தலவாய்டா தரைய சொல்றதா தலவாயண்டு? இல்ல, தலவாய் என்று சொல்றது அந்த தளம் தானே. இந்த வயல் பகுதிகள்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கிற பச்சை காடுகள்ல தலவாய் என்று சொல்வார்கள். அதை வெட்ட போவார்கள். அந்த வயல் செய்வதற்கு முதல் அந்த பகுதிகளை துப்புரவு செய்ய போகல தலவாய் காடு வெட்டிட்டு வந்ததுன்னு சொல்லுவார்கள். பச்சை காடு, அத தலவாய் என்று சொல்றது. அந்த தாறுமாறு. தாறுமாறண்டா அந்த ஏடாகூடமாக செய்கிறது. ஏடாகூடமாக ஏனோ தானே உண்டு. நான் சொல்றேன் தாறுமாறன்னு சொன்னா அந்த விருப்பம் இல்லாம ஏதோ சொல்லி பொண்ணமண்டாக செய்துட்டு போற தாறுமாறன். கடுமையாக பேசிட்டு போனா ஏற்றி கொடுத்துட்டு கடுமையும் ஒன்றும் வரும். அந்த அடுத்தது விருப்பம் இல்லாம செய்யறதுக்கும் வரும் தாறுமாறு. அதுக்கு வரும். திட்டுமுட்டு. நெருக்கடியாக இருக்கிறது. இட்டுமுட்டா இருக்குது. திட்டுமுட்டு. எப்படி நெருக்கடியா இருக்குது, இயலாம இருக்குது. ஒரு ஆக்களை சாப்பிட்டு போட்டு எங்கட பக்கம் நிறைய சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டு போட்டு திட்டுமுட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கொஞ்சம் வாங்க போக முடியல, எனக்கு திட்டுமுட்டா இருக்குது இப்ப வரையில. அடுத்த திப்பிலி. திப்பிலி. திப்பிலி ஒரு சரக்கு. திப்பிலி ஒரு மருந்து. மூலிகையில உண்டு திப்பிலி. திப்பிலி. இன்னொன்று சொல்லுங்க பாப்போம். திப்பிலி ஆட்டம் சொல்லுவாங்க. என்னது சொல்றது? சிப்பிலி கோழி. அதா திப்பிலி கோழி. அது காப்பிலி. வாங்கி உள்ளது கோழி மாதிரி இருக்கும். காப்பிலி கோழி. அது காப்பிலி. திப்பிலி வேற. ஒரு இந்த ஜாக்கா சொன்னதும் சரி, இன்னொன்றும் இருக்குது திப்பிலி. திப்பிலி ஆட்டமா? சிப்பிலி ஆட்டம் ஆடுறேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அதான் சொல்றேன். சாப்பிட்டா திப்பிலி ஆட்டம் ஆடலாம். திப்பிலி ஆட்டம் இதை சாப்பிட்டா நிறைய சாப்பிட்டா நாங்க திப்பிலி ஆட்டம் தான் ஆடணும். இந்த லேகியத்தை சொல்றாங்க. மெல்லிய கொச்சிக்காய், திப்பிலி கொச்சிக்காய். அண்ணாவுக்கு நினைப்பு வருது தெரியும். சின்ன கூர்மையான கொச்சிக்காய் இருக்குது. சின்ன கொச்சிக்காய் நல்ல உரைப்பா இருக்கும். நல்ல உரைப்பா இருக்கும். அது இப்படி மேல நோக்கிதான் அந்த காய் காய்க்கும். மலையாள கொச்சிக்காய்ன்னு சொல்லுவாரு. மலையாள கொச்சிக்காய். அந்த கொச்சிக்காய் அத திப்பிலி கொச்சிக்காய்ன்னு சொல்றதுல சரியான காரம் மாதிரி நாங்க சாப்பிட்டா நிக்க மாட்டோம். உச்சியில இருந்து குச்சி கண்டு வரும். அத திப்பிலின்னு தான் சொல்றது. அதுவும் மத்த மிளகாய் கொச்சிக்காய் எல்லாம் கீழ் நோக்கி வளரும். இது மேல் நோக்கிதான் வானத்தை பார்த்துதான் இது காய்க்கும். அதிகமா சிவப்பு கலர்ல தான் கூடுதலாக இருக்கும். அடுத்தது திருகாணி. திருகாணி 2 விதங்கள் இருக்குது. திருகாணி சாப்பாடு செய்துட்டு திருகாணியண்டா காதுக்கு போட்டுற திருகாணி. ஓலையா அதை ஈக்கலால சுத்தி கட்டி போட்டு இலங்கையில கறி இறக்கி வைக்கிற அந்த வட்டமா இருக்கும். அதைத்தான் திருகாணி என்று சொல்றது. மண் சட்டிகள் வைக்கிறது தான் கூட அப்படியே
மற்றது அந்த தலைகள்ல சுமந்து கொண்டு போவினமே நிறைய அது பேருக்கு வேற அது அது வேற சும்மாடு, அது நாங்க சும்மாடு, கலவடை என்று சொல்லுவோம் அதை. அது சும்மாடுன்னு சொல்லுவோம். தலையில இல்ல, வச்சு. அப்ப கலவடை என்று திருகாணி சொல்லுவோம். மாதிரி தான் கொண்டு வைப்பினமே சில நேரம் இல்லையா? அது ஆமா. கொஞ்சம் பெருசா சீலை- இருக்கும். சீலை அது என்றது அப்படித்தான் சீலையில விக்கிற செய்யறது. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சீலையில செய்யறது, இது நார்ல செய்யறது. சும்மாடு நார்ல சீலையால நீட்டிக்கிறது. சுத்தினா சும்மாடுன்னு சொல்லுவோம். ம். இந்த மற்றது அந்த பனைக்கு கீழால வட்டமா சொல்லி தலையில வைக்கிறத சிறப்பான வாழ்த்துக்கள். பதில் வந்திருக்கு. இப்ப தலையில வைக்கிறது அதே டிசைன் தான், அதே மெத்தட்ல இருக்கும். துணியால செய்யறது எந்த தலையில நோவு வராம இருப்பதற்காக அத திருகா அந்த செம்மாடுன்னு சொல்றது, சிம்மாடுன்னு சொல்றது. சும்மாடுன்னு சொல்லுவாங்க. சும்மாடுன்னு சொல்வார்கள். இது பானைகள் அந்த அந்த காலத்துல எல்லாம் கலவடை, பானைகளை அதை கொண்டு நாங்க கலவடை என்று சொல்லுவோம். பானைகள் சட்டிகளை வைக்கிறத ஆ, கலவடைன்னு சொல்லுவோம். இந்த பனை ஈக்கிரலால எல்லாம் செய்து ஆ, செய்து ஓம், ஆம், அது கலவடை. இது துணியாலையும் செய்திருப்பார்கள். அந்த பானை அதிகமாக மண் பானைகள் அடுக்கு அதுக்கு மேல அப்படி வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுறது. அடுத்த துப்பல் துப்பல் துப்புறது, துப்பலன்னா துப்பல், எச்சி துப்பல். பாப்போம். இதுக்கு யாரு சொல்றாங்க? சரி. துப்புறது, எச்சி துப்பல. என்ன சொல்? துப்பல். துப்பல்ன்றது துப்பல் எச்சில். என்ன இதுக்கு வரும் சொல்லுங்களேன் பாப்போம். வாணிமோகன் துப்பல். துப்புறது. பதில் வரவில்லை. இருக்குமா? விளையாடும் பொழுது வாழ்த்துக்கள். விளையாடும் போது நிறுத்தி நாங்க ஆரம்பிக்கிற ஒரு விளையாட்டு செய்து அளப்பல்னு வரலாம். இப்ப நாங்க எங்கட பகுதியில விளையாடுவார்கள். விளையாடி போட்டு கோட்டுல காலை வச்சிருவோம். துப்பல் 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 என்று சொல்லி இந்த எச்சியை வச்சு போட்டு சொல்லுவாங்க. ஆட்டம்னு சொல்லுவார்கள். ஆட்டம் இல்ல. வச்சுட்டு போறது. ஒரு விளையாட்டு விளையாடும் போது இடம் நிறுத்தி வச்சுட்டு போறது தான் இந்த துப்பல்னு சொல்றது. என்ன துப்புறதுக்கும் வரும் துப்பல். அப்படியா துப்புறது, அது துப்புறதும் துப்பல் தான். அந்த விளையாட்டுலதான் கூடுதலாக அந்த அண்ணாவுக்கு வாழ்த்துக்கள். ஈஸ்வரன் ஞாபகப்படுத்திருந்த பாருங்க. அந்த விளையாடக்குள்ள நாங்க அதிகமா அளப்புறன்னு சொல்லுவோம். அந்த அளப்பின்னு சொல்ற மாதிரி தானே அதை நிறுத்துனா துப்பல் விளையாட இயலாது. டக்குன்னு ஒரு விளையாட்டுல விளையாடுவோம் துப்பல் ரெண்டு நித்தாட்டி போட்டு திருப்பி தொடரலாம் அந்த விளையாட்டை. அப்படி ஒரு விளையாட்டு நிறைய இப்ப பழைய காலத்து விளையாடுகள் துப்பல் சொல்லித்தான் விளையாடுற. அதுக்கு அடுத்தது தள்ளுதல் 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 அடிப்பாஞ்சொல்லு. எந்த நேரமும் சொரம் இருப்பாங்க. இது ஒரு செயல்பாடு. செயல்பாடா? அதான் அந்த போறது, நடந்து போறது. தள்ளுதல் செல்லுதல் இல்ல அது. தள்ளுதல் நடந்து போறது செல்ல சொல், நடந்து போறது சொல்றது செல்லுதல். இல்ல தள்ளுதல். இது வெளியில போறதையும் செல்லுதல் செல்ல இல்லையோ செல்லர் அல்ல, சேனல்ல ஒத்தப்பமும் தான் அவன் தள்ளுதல். அதான் இல்லைன்னாதானே செல்லுதல். செல்லுதல். செல்லுதல்னா அந்த செல்லு அரிக்குமல்ல, அது மாதிரி செல்லுகள் போல அரிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாரு. எந்த நேரமும் சுரண்டி சுரண்டி கரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க செல்லுகள்னு சொல்லுவார்கள். எனக்கு அது தெரியும். புது வார்த்தையா தான் இருக்கு. நடந்து போறதுதான் செல்லுதல் சொல்றோம். அது செல்லுதல். அது செல்லுதல். இது தள்ளுதல் அக்கா. தெல்லுதலா? அரிப்பாஞ்சொல்லுன்னு சொல்லுவார்கள். தெல்லுதல் என்று சொன்னா நான் நினைக்கிறேன் அரிசியை போட்டு தர்றது. வாழ்த்துக்கள். அரிசி மாவிலையெல்லாம் போட்டு இப்படி கொளிக்கிற வர அது செல்லுதலா? தள்ளுதல். அந்த அரிசி மாவுல செய்யக்குள்ள நாங்க தள்ளி எடுக்கிற ரெண்டு பக்கம் ஆட்டி எடுக்கிற கொளிச்சு எடுக்கிறேன்னு சொல்லுவோம். கொளிக்கிற சின்ன குட்டிய மட்டும் வெளியாக்குற அரிசில நான் அந்த அரிசி விட்டத்துல அதுல இருக்கிறபடியா கொளிக்கிற வேற, புடிக்கிற வேற, தூத்துற வேற, தெல்லுற வேற. அந்த தெல்லுதல் என்று சொன்னா இப்படி ரெண்டு பக்கமும் சைட் பக்கத்தால ஆட்டுற அதுதான் தெல்லுதல். ரெண்டு பக்கம் சொல்லுவார்கள். எனக்கு இந்த வித்தியாக்கம் பாவிக்காத தெரியாதே. அதையும் சொல்லியிருந்தார். அடுத்தது நான் உங்கள்ட்ட முடிச்சது பிறகு கேட்பேன் உங்கள்ட்ட அந்த பக்கடை விளங்குகின்றதா? என்னது பக்கடை? வெக்கடையா? ஆம். வெக்கடையா? வெக்கப்படுறதா? வெக்கப்படுறது. பாப்போம். சொல்லுங்களேன் பாப்போம். ஒரு அகல சொல்லிக் கொள்ளுங்க. சொல்லுங்க. பதில் வந்தாலும் நான் இருப்பேன், பதில் வராட்டியும் இருப்பேன். எல்லாரும் வெக்கப்படுறதுதான் சொல்றேன். வெக்கப்படுறது. வாழ்த்துக்கள். வெக்கடை என்று சொல்றது வெக்கப்படுற தன்மை உள்ளுக்குள்ள கூச்சப்படு வெக்கடைப்பட்டு இருக்கிற வெக்காடு. அந்த வெக்கையா இருக்கிறது. அது வெக்கையா இருக்கிறது வெக்காடு. வெக்கையாக இருக்கிறது வெக்காடு.
வெப்பமா அதான் வெக்கையாக இருக்கிறது, வெப்பம் ஆமா ஆமா அதுதான். அதான் வெக்காடா இருக்கின்றன சரியான வெப்பமா இருக்கிற காலநிலையில சரியான வெக்காடா இருக்குன்னு சொல்வார்கள். அதான் வெக்காடு என்று சொல்றது. அடுத்தது வெடுக்கு ம் வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னா அந்த மீன் வெடுக்கு, மணக்கிறது மீன் வெடுக்கு மணக்கிறது மீன் சொல்லுவார்கள். அதில் வெடுக்கடிக்கிறது. முட்டை வெடுக்கு, முட்டையில இருக்கிற வெடுக்கு, மீன் மீன் வெடுக்கு. வெடுக்கு மீன் வெடுக்கு அதில் வெடுக்கு மணப்பெரு வெடுக்கு மனம் உண்டு, ஒரு வித்தியாசமான மனம். அழுக்கு நாட்டம். மனம் வராது. இன்னொரு பாப்போம். நீங்க நீங்க சொன்னீங்க நாட்டம் நாட்டம். முட்டையில இருக்கிற வெடுக்கு, மீன் வெடுக்கு. நாட்டத்தை வெடுக்குன்னு சொல்ற. அடுத்தது இன்னொன்றுக்கு வெடுக்குண்டு பாப்போம். இன்னொன்றுக்கு வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறது. வெடுக்கு வெடுக்குண்டு பேசுற, வெடுக்கு வெடுக்குண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. வெளிக்கிட்டு பைய போனா வெடுக்கு வெடுக்குண்டு வாங்க, காலை எட்டி வைங்க, வெடுக்கு வெடுக்குண்டு அப்படி ஒரு பேச்சு வழக்கு கொண்டு இருக்குது. வேகம் வேகம்ன்றது அதிவேகம், அதிவேகத்தை வெடுக்குன்னு சொல்றது, அதையும் அப்படி சொல்வார்கள். அடுத்தது தூக்கு தூக்கு தூக்கண்டு குழந்தைகள் தூக்கத்துக்கான அழுங்கள் பிள்ளைகள். அந்த பழைய காலத்துக்குள்ள போங்க பாப்போம். மாத்துக்குண்டு கத்துறதும் தூக்குத்தான். என்னது தூக்கு 3 விடயம் இருக்கு. தூக்கு சாமான்களை தூக்க சொல்லுவினா பாரமான சனி தூக்கி கொண்டு தூக்கணும் தூக்குவினா தராசு வருமா தராசு. அப்படி ஒரு விடயம். தப்பு செய்தவர்களை தூக்கு போடுறது ஆக்களுக்கு வருது தூக்குல மாட்டுறது. தூக்குல மாற்றுறது அது ஒரு செயற்பாடு. இன்னும் இருக்கு தூக்கு. தூக்கு தண்டனை, தூக்கு சட்டி, தூக்கு பிள்ளையோட முதுகுல தூக்குறதேன் உப்பு முட்டை அதுவும் தூக்கு. இன்னொன்று தடியில கட்டி போட்டு தடியில கட்டி போட்டு திராசுக்கு தூக்கு திராசு தூக்கி கொண்டு போவாங்க. நிறுக்கிறது தூக்கு சட்டி என்று சொல்லுவார்கள். தூக்கு சட்டி. ஆமாம் அதுவும் இருக்கு தூக்கு சட்டி. இன்னொன்று இருக்கு நல்ல முக்கியமானது ஒன்று. நீங்க இன்னும் வரல மற்றது அந்த உரிய கட்டி போட்டு தூக்கு பாரு. அதான் நான் சொன்னது. 2 பேரும் கட்டி போட்டு தடியில கட்டி போட்டு இருத்தி போட்டு தடி கொண்டு காவி கொண்டு போவாரு. காவடி காவடி தான். எல்லாரும் பதில் சொன்னது பதில் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் அது வரும். இன்னொன்று இருக்கு 14 ராத்திரி நிறையையும் தூக்குன்னு சொல்லுவாங்க. உரி இருக்கலாம். அந்த உரியில தூக்கி வைப்பார்கள். தூக்குறது அதையும் தூக்குத்தான். தூக்கு வைக்கிறது. சாமான்களை கட்டி வைக்கிறது தூக்குல. நீங்க பிறகுகள் அதெல்லாம் கட்டி வச்சிருப்பார்கள் தூக்குல. இந்த மரவள்ளி கிழங்கு தோட்டத்துல குறிக்கப்பட்ட நிறையுள்ள கிழங்குகளை தூக்கண்டி வருவாங்க. அது 7 கிலோவோ 10 ராத்தல் அந்த ராத்தல் அதைத்தான் நான் கேட்டேன். நான் எல்லாம் வந்தது தூக்குண்டு அதிகமாக சொல்வது இந்த சேனை பயிர் செய்தார்கள். சாக்குல கட்டி வைத்திருப்பார்கள். 14 ராத்தல ஒரு தூக்குன்னு சொல்வார். 6 கொத்து அரிசி எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். ஒரு மரக்கால். ஒரு மரக்கால் 4 சுண்டு ஒரு கொத்து. ஒரு கொத்து. அப்ப அந்த இந்த கணக்கு தான் அந்த காலத்துல இருந்தது. அந்த நம்ம இப்ப கிலோகிராம் வரதுக்கு முதல் அதைத்தான் 14 ராத்துல அவங்க ஒரு தூக்கு 14 வரக்குள்ள 2 தூக்குன்னு சொல்லுவார்கள். இப்படி அந்த கணக்கா அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த கொஞ்சம் நம்மள மாதிரி கைத்தொலைபேசி அப்படி எல்லாம் இல்லாத காலங்கள்ல மனக்கணக்கு உள்ளாக்கள் இன்னும் இருக்குது. அந்த வயற்பகுதியில தூக்கு அப்படி சொல்வார்கள். தட்டுவேலி அடைப்பு. அந்த வேலிக்கு அடைப்பு வைக்கிறதா, தட்டு வைக்கிறதா? நீங்க சொல்லணும். இத தட்டுவேலி தட்டுவேலி என்று சொன்ன நான் சொல்லி பாக்குறேன். தட்டுவேலி என்றால் இந்த வேலி என்றால் அந்த கதியால்களை போட்டு அதுலயே வச்சு அடைச்சு விடுறது. இது ஒரு தூக்கி வச்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். இது அடைச்சிருக்கோம். இதுவும் மொழியால செய்திருப்பினா ஆனால் அந்த தூக்கி 2 வைக்கலாம் நினைக்கிறேன். படல தென்னை ஒலியெல்லாம் பின்னி போட்டு அந்த கிடுகு எடுத்து எல்லாம் மட்டமட்டியா கட்டி போட்டு அதை வைக்கிறவைகள் சட்டு வீதியாக மறைக்கிற குளிக்கிற இடத்துல அது இருக்கும். அவ சொல்லியிருந்தா அதே தான் அந்த தட்டு வேலின்னு சொன்னா அதை நிரந்தரமாக வைக்கிறல்ல. இந்த வேலி மாதிரி இப்படி 2 கதவுமாய் செஞ்சிருப்பார்கள். அப்ப அடைப்புகளுக்கு தூக்கி வைப்பார்கள்.
தட்டு வேலி. அதான் தட்டு வேலிந்து சொல்லி சொல்றது. அடுத்து நாங்க அடுத்தது ஜெல்வியக்க சொல்ல வேணாதா இதுக்கு உங்களுக்கு தெரியும் கருமாரி. கருமாரி செய்யறது செத்தாக்களுக்கு கருமாரியா அலுமாரியா? கருமாரி 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 சொல்ல வேணாம். கருமாரி இறந்த ஆக்களுக்கு செய்யற கருமாரி செய்ய கடைசி இது செய்யற கருமாரி செய்யறோம்னு சொல்வார்கள். அதுவும் சொல்ற கருமாரி. இன்னொன்று சொல்லுங்களேன் பாப்போம். பாடாத்து கொள்ள மாதிரி கருமாரி என்று சொல்வார்களா? கருமாரி என்று கருமாரி. சாமி குடி தள்ளக்கூடாது. கருமாரி வேணா இந்த இறந்த இதுதான் இந்த குடுல இந்தியாவில அந்த சொல்லு ஒரு இறப்புக்கான ஒரு செயல்பாடு தான் கருமாரி. காரியம் செய்யறது. இறப்புக்கான ஒரு செயல்பாடு இது. இறந்துதான் இந்த செயல்பாடு செய்யணும். கருமாரி இல்ல அது இல்ல அதான் இருக்காது. அந்த நான் நினைக்கிறேன் கருமாரி செய்த அந்த உலக்க போட்டு கடப்பினா அந்த குடங்கள் அந்த குடத்தை கொண்டு சுத்தி உடைச்சு அந்த இது செய்யற காரியம் செய்யறவே அப்படி செய்யற அதான் இருக்கும். சொல்லுங்க பதில் வரல விளங்கல. நீங்க சொல்லுங்க கருமாரி என்னது? அந்த இறப்பு இதுகளுக்கு அந்த செய்யற அந்த காரியம். ஐயோ நான் உங்களை நம்பி இருந்தேன். கரிமாரின்னு சொன்னா பிரசவ வேதனை. பிரசவ வேதனையை தான் கருமாரி என்று சொல்வார்கள். நாங்கள் அப்படி கருமாரியோ கருமாரியா கருமாரி எனக்கு அந்த கருமாரி என்று அது அப்படி மாறி விழுது. ஓகே கருமாரி என்று சொன்னா அந்த பிரசவ வேதனைக்கு தானே அந்த நேரத்தை கருமாரி என்று சொல்வார்கள். இல்ல இதுக்கு அந்த ஒவ்வொரு பகுதிக்கான வேற வேற சொற்கள் தானே, அதுல ஒன்றும் இல்ல. இப்ப இந்த பேச்சு வழக்கு சொற்கள் முடிந்து உங்களோட பகுதியில இருந்து உங்களுக்கு தர முதல் உங்களோட பகுதியில இருந்து வித்தியாசமான ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு பேச்சு வழக்கு சொற்களை சொல்லுங்க பாப்போம். யாராவது எங்களுக்கு தெரிஞ்சிருக்குதான்னு பார்த்துக்கொள்வோம். யாருக்காவது ஒவ்வொரு ஆக்களா சொல்லுங்களேன். ஜாக்கா சொல்லுங்க முதல். ஒரு பேச்சு வழக்கு சொல்லு. உங்களோட பக்கம் சொல்ற பேச்சு வழக்கு. யாராவது முந்திக் கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை. முழுங்கிட்டு போறான். என்னண்டு? முழுங்கிட்டு போறான். சாப்பிட்டுட்டு போறான்னு வருமா? துண்டுட்டு. வாழ்த்துக்கள். அடுத்தது வேற யாராவது? எங்கட ஊர்ல ரஜிதா புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. புறம்போக்கு அப்படி ஒரு சொல்லு பாவிக்கிறது. புறம்போக்குன்னா அந்த கொஞ்சம் இந்த ஒன்று ஒரு ஒன்றுக்கு உதவாதவன். அது ஒன்றுக்கும் உதவாதவனை பார்த்து புறம்போக்குன்னு சொல்றேன். நான் எங்கட பகுதியில அது வாசிக்கிறேன். முழுங்கிட்டு போறதும் விழுங்கிட்டு போறான்னு சொல்றேன். முழுங்குறன்னு சொல்றல விழுங்கிட்டு போறான்னு சொல்றது கொஞ்சம் வித்தியாசம். வேற நேவிசக்கா சொல்லுங்க ஒரு சொல். சொல்றாரு கப்புறதுன்னு சொல்றது. கப்புறது என்ன? கப்புறதுன்னு சொல்றது. கப்புற பிடிக்கிறதா? இல்ல கப்புறதுன்னு சொல்லுவார்கள். அப்புறதா கப்புறதா? கப்புறது காணப்பன பீனாரான கப்புறது. அப்புறம் ஒட்டி இருக்கிறதா? இல்ல அப்சடக்கமா இருக்கிறது. இல்ல இல்ல கப்புறதுண்டா தெரியாது. சாப்பிடுவாங்கதான் அந்த அலக்க பிறக்க சாப்பிடுறத இப்படி கப்புறான்னு சொல்லுவாங்க. அந்த அவசரப்படுத்தி சாப்பிடுறது. அலக்க பிறக்க அந்த 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 தீனியில அந்த அலுப்புக்கு இந்த என்ன சொல்ற தீனியில ஆசைப்பட்டு சாப்பிடுறாங்கள பேராசை பிடிச்சி கப்புறதுன்னு சொல்லுவாரு. கப்புதல் தெரிந்து கொண்டோம். அவசரமாக உணவை சொல்லவா? என்னென்றால் காளி கோப்பை என்று சொல்றது. காலிக்கோப்பேண்டா அந்த ஒன்றுமில்லாதது. இது என்னன்னு சொன்னால் ஒரு இடத்துல வந்து இடத்துல நான் இருந்து வளர்ந்த இடத்துல வந்து அந்த வேலை செய்கிறவியல் வந்து ஒரு ஆள் வந்து அந்த காளி கோப்பையில நடுகளம் தேத்தனி ஆத்தி கொடுத்தாள். குடுக்க அந்த தண்டை காளி கோப்பை எடுத்துட்டு வரணும்னு நடுவில் போய் அதை எடுத்து வந்து நெடுகளுமே குடிப்பார். அது காளி கோப்பைண்டா என்னது? இல்ல இல்ல இது அது வந்து சிரட்டை. அவர் வந்து சிரட்டை வச்சுக்காரு அந்த டீ குடிக்கிறதுக்கு.
இதுகள் கொடுத்தா அவர் அந்த அதை சொல்லுவார் காளி கோப்பைன்னு சொல்லுவார். இந்த காளி கோப்பை எடுத்துட்டு வாங்க தண்ட காளி கோப்பையெல்லாம் அவர் குடிக்கிறவர் வந்து அதே கழுவி பாவிப்பார். அதாவது அந்த குடிக்கிறதுக்காக பள்ளி இதெல்லாம் அப்படியே சீவி சுரண்டி வச்சிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை பேசப்பட்டது இந்த பேச்சுகள். இல்ல பரவாயில்ல, சொல்ல தெரியாத விடயங்கள் பண்ணேன். அதுக்காக உண்மையா காளி கோப்பை நாங்க சொன்ன காளியா போயிட்டு எல்லாம் முடிஞ்சு போயிட்டு பொதுவான முடிஞ்சத காளி என்று சொல்றது எனக்கு வந்து புதுசா இருந்தது. அவர் அவர் வேலை செய்யறவர் தான். அவர் வந்து அந்த இடத்துல அந்த அதுல காளி கோப்பைன்னு தான் அதை சொல்றேன். சிரட்டைன்னு சொல்றேன் இல்ல ஒரு நாள் காளி கோப்பையில தான் குடிப்பேன்னு சொல்றேன். வண்ணாத்தி என்று சொல்றது என்ன? வண்ணாத்தி. வணக்கம், நான் சுவாமினி. ரஞ்சிதா அவர்கள் காளி கோப்பைன்னு சொன்னா அத ஒரு சாப்பாடா குடுக்குறீங்க, அது முடிஞ்சதுன்னு சொன்னா அது காளி கோப்பைன்னு சொல்லுவேன். அது இல்லையாம், அது இல்லையாம். நாங்க சொல்லி பார்த்தேன் சிரட்டையாம். சிரட்டையாம் தான் சொன்னேன். நாங்களும் அதை அப்படித்தான் நினைத்து கொண்டோம். எனக்கு ஒரு புதுசா தான் இருந்தது. அவர் வந்து அந்த எங்க இதுல கோயில்ல வந்து அந்த கோயில்ல எங்கட இருந்த விடுதியில வந்து அவர் வந்து துப்புரவு செய்யறவர். அவர் அதே அப்படியே போய் அந்த மேல அந்த கூரையில அந்த சைட்டுக்கு உள்ளுக்கான அப்படி சரி வைப்பார் அந்த சிரட்டிய. காளி கோப்பைன்னு சொல்லு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். லோகினி, இந்த விஷயங்கள் தான் ஞாயிற்றுக்கிழமை பேசணும் நாங்க கன நேரமாக அவர்களோடு. வேற யாராவது ஒரு வண்ணாத்தி சொல்றேன். வண்ணாத்தின்னா அந்த உடுப்புக்கள் ஆடைகள் அந்த அதை செய்பவர்கள் எங்கட பக்கம் அந்த பெண்களை சொல்வார்கள். அந்த தொழிலை செய்கின்றவர்களை அழைப்பார்கள். வண்ணாத்தி என்று அதை சொல்லுவார்கள். அப்படித்தான் எங்கட பக்கமும் சொல்றது. வேற யாராவது பேச்சு சொல்லுவாங்க தலையால தெறிக்குது இது சொல்லுவாங்க. தலையால தெறிக்கிறோன்னு சொன்னா சரியான துடினமான புள்ளையோட சொல்றேன். தலையால துடினமான பிள்ளைன்னு சொல்றேன். சொல்வடி தலையால தெறிச்சது சொல்லிடுறேன். இங்கே ஒரு தலையாலதான் தெறிக்கிறான். சட்டி எடுத்து மூடி எடுத்து கரண்டி எடுத்து எல்லாம் எடுத்து. ஐயோ பாவம். துஷ்டாட்டமான உள்ளால சொல்வார்கள் தலையால நான் ஒன்று சொல்றேன். இன்னொன்னு சொல்லலாமா? சொல்லுங்க பாப்போ, சொல்லுங்க. கட்டாடின்னு சொல்றேன். உடுப்புகள் அந்த அந்த பள்ளிக்கூடங்கள் லீவு விட்ட உடனே கட்டாடி எப்ப வந்து நிக்கிறாருன்னு சொல்லி ரொம்ப மனமரண்டு எல்லாரும் தங்களோட யூனிஃபார்ம் எழுதுகள் எல்லாம் எடுத்து வந்து போடுறது. அதுதான் அந்த ஒவ்வொரு சட்டைக்குமே அந்த மேலுக்கு கழுத்துல பேர் எல்லாம் ஒரு குறியீடு. அது பழமொழி இருக்கு தெரியும் தானே, கண்டா கட்டாடியா காணாட்டி கட்டாடியாருண்டா ஒரு மரியாதையான சொல்லி. கட்டாடியார் வாராருன்னு சொல்லுவாங்க. இவ இந்த திருமண வீடுகளுக்கு எல்லாம் அந்த வெள்ளாள் விரிப்பாங்க தானே, அவங்கதான் கொண்டு வந்து அண்ணார கூப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க, கட்டாடியார கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேணும்ன்றதுக்காக கட்டாடியார கூப்பிடுங்க. இந்த சொல் எங்கட பகுதியிலையும் பாவிக்கப்படுது. வண்ணாரன்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் வண்ணாரன்னு சொல்ல மாட்டோம். கட்டாடியார் வண்ணாரன்னு சொன்னா ஆண்களை குறிக்கிறது, வண்ணாத்தின்னா பெண்களை குறிக்கிறது வண்ணாத்தின்னு சொல்லி அதுவும் பேசப்படுறது. ஆனா அந்த காலங்கள்ல அப்படி பேசியிருக்காங்க. இந்த காலத்துல நாங்க சலவைக்காரர்னு சொல்றோம் என்ன மரியாதை. அந்த காலத்துல அப்படித்தான் சொல்லி இல்லையாக்கா குறைஞ்சிட்டு அது அப்படி சொல்லி எவ்வளவு சொல்லி நாங்க எங்கட வாஷிங் மிஷின்ல நாம துவைக்கிறோம் தெரியலாம் இல்லையே. இப்ப அது இல்லாத வீடுகள்ல நாங்க அப்படி சொல்லி அறியாம சொல்லி இருக்கோம். அது எவ்வளவு கேவலமான சொல்லுகள் அதெல்லாம். என்ன அவங்களை எவ்வளவு மன வேதனைப்படுத்தி இருக்கோம் நாங்க. அவங்கள தொழிலை வச்சு நாங்க அவங்கள பேசுறதெல்லாம் கூட அதுதானே. அதெல்லாம் அதிகமாக அந்த பேர்கள் அவங்களை கேவலப்படுத்தலி. அவங்களுக்கு பார்த்தா எங்களுக்கே அசிங்கமா இருக்குது. அப்படி நாங்க வேற யாராவது ஈஸ்வரன் வண்ணான் சொல்றது எனக்கு ஒரு 20 வருஷம் 23 வருஷத்துக்கு முதல் எனக்கு தனிப்பட்ட முறையில இதே வானலையில ஒரு தர்க்கம் ஒன்று வந்தது. அவர் வந்து ஜெர்மனிலையும் இங்கே இருந்து கதைத்தவர். இந்த வண்ணான் என்ற வீட்டெல்லாம் அந்த சொற்கள் எல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் சில பாதிக்கின்றது, அது வந்து ஒரு குற்றம் சுமத்தினார். நான் சொன்னேன் வண்ணான் என்று சொல்லுதான். அந்த உள்ளூர் வண்ணாரரி ஆக்களை கூப்பிட்டு ஏதோ செய்யறேன் ஏதோ ஒரு வசனத்துல சொன்னேன் நான். பின்ன அவர் சொன்னார் அப்படி சொல்லக்கூடாது. அது நான் சொன்னேன்
அப்படியா பட்டானட்டு தான் நாங்கள் பாவிக்கிற நாங்கள் சில அந்த வேளையில காலத்துல அது அப்படிதான் பிள்ளை சொன்னோம். இல்லை. அப்படி அது எந்த தர்க்கம் வந்து அப்படி அது பிழையான ஒரு வேர்ட் நான் சொல்லி உங்களுக்கோ நீங்க சொல்ற பகுதிகளுக்கோ தாக்கப்பட்டால் உடனடியாக இன்றே ஒரு ஆக்ஷன் எடுங்க, ஒரு நடவடிக்கை எடுங்க. வண்ணார் பண்ணை என்றத்தை மாத்துங்க போய் ஊர்ற பேரை. வண்ணான் குளமண்ணு மண்ணுக்கு கல்வி வண்ணான் குளம் ஒன்று இருக்குது, வண்ணார தெரு என்று இருக்குது. பின்ன நீங்க அதுக்கெல்லாம் என்ன விளக்கம் சொல்ல போறீங்க என்று நான் கூறினேன். கொஞ்சம் அது அடங்கிட்டு பிறகு எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அதை நினைக்கும் போது எங்களுக்கு அது ஒரு கூச்சமா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல கூச்சம் இல்ல வேணுக்கா. இல்ல நாங்க அதாவது தொழில் அவங்களோட தொழில் தான். இல்ல இப்ப கட்டாடியாருன்னு நாங்க கட்டாடியார் என்று இப்ப கட்டாடியாருன்னு மரியாதையான பேரு தொழிலுக்கு கட்டாடியார். ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு பேரு அதுல மயிறு வெட்டுறவர்களை நாங்க என்ன சொன்னோம்? மயிறு வெட்டுறவர்களை அம்பட்டு ஆனா இப்ப நாங்க என்ன சொல்றோம்? மரவேலை செய்யறோம். தச்சன் தோப்பன்னு சொல்றது. தச்சன் இருக்கு, தச்சன் தோப்பன்னு இருக்குது, நாங்க வண்ணார் அவரை பண்ணைகள் இருக்குது. ஒவ்வொரு ஆட்களை சொல்லிக்கொள்ளுங்க. மரவேலை செய்யறவங்களை தச்சன் சொல்லுவாங்க ஒரு பகுதியில, எங்கட வகையில ஊடாவியன்னு சொல்லுவாங்க. ஊடாவியாருன்னு சொல்றேன் நான், ஊடாவியார். மரமேர் வெட்டுறவர்களை சொல்றது. நாங்க சொல்றது இது அம்பட்டு அம்பட்டு சொல்றோம். அவங்களுக்கு நல்ல பேர் ஒன்று இருக்குது, நாவிதர். நாவிதர் என்று சொல்லலாம் அவங்களுக்கு, நாவிதர் என்று சொல்லலாம் அவங்கள. என்ன அவன் அம்பட்ட மாறான்னு சொல்றேன். இதுல என்னன்னு சொன்னா எங்கட இந்த அம்மா அப்பாவெல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஜோதித்து பாருங்க, இப்ப நம்மள போல அகராதி பார்த்து படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்கள கேவலப்படுத்தினாத்தான் அவங்க கேவலப்படுத்திருக்கவே மாட்டாங்க அந்த காலத்தாக்கள். கேவலப்படுத்திருக்க மாட்டாங்க. நான் சொன்ன கேவலப்படுத்த இல்ல, அந்த காலத்துல அப்படித்தான் வாசியாங்க. ஆனா இப்ப அதை நினைச்சு பார்க்கும்போது எங்களுக்கு கூச்சமா இருக்குன்னு சொல்றேன். கருத்துக்கள் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். நாங்க இப்ப அப்படி அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். இப்ப நல்ல கரை உரண்டு சொல்லிடு. கரையார மீன் பிடிக்கிறவரை கரையாரன்னு சொல்றவ கரை உரண்டு. கரை உரண்டு இருக்குது, கரை உரண்டு இருக்குது. மீன் படிக்கிற இப்ப அதிகமாக எங்கட மாப்பிளோட குடும்பத்தாக்கள் எல்லாரும் நாங்க பாவிக்கிறோம். இல்ல கரையாரண்டு தான் நாங்க பாவிக்கிறோம். எங்கட பக்கம் மீன் பிடிக்கிறதுனா நாங்க பரவரண்டு தான் சொல்லுவோம், கரையாரன்னு சொல்ல மாட்டோம். நாங்க அது வேற, பரவர் வேற, கரையார் வேற. எங்கட பக்கத்துல பரவரண்டு தான் சொல்லுவாரு. பரவருக்குள்ள மட்டும் நாங்க ஊருக்குள்ள போவோம். சரியா, வேற பகுதியாக போகுது. இப்ப நாங்க ஊரை நீங்க கண்டுபிடிங்க. சரியா, இப்ப நான் தருகின்றேன். வார இது 6 எழுத்துக்களை கொண்ட ஊருதான். 6 எழுத்துக்களை கொண்ட ஊர் இது. இதுக்குள்ள ஒரு விலங்கு இருக்கிறது. முதல்ல ஒரு விலங்கு ஒன்று இருக்கிறது. அடுத்தது உயிர்மை எழுத்து ஒன்று இருக்கிறது. மூன்றாம் பகுதி ஒரு பாதுகாப்பு அரண் இருக்கிறது. சொல்லுங்க பாப்போம். உயிரினமும் ஒரு விலங்கு முதல் பகுதி, 2வது உயிர்மை எழுத்து, 3வது பாதுகாப்பு அரண். 6 எழுத்துக்கள். வஜிதா, ஆம், வணக்கம். ஆனைக்கோட்டை. சொல்ல மற்றவர்களும் ஆனைக்கோட்டை வரலாம்னு தான் நினைக்கிறேன். ஆனைக்கோட்டை நான் மைக்க ஓபன் பண்ணி போட்டு வஜிதா பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்ப மற்றவர்கள் என்ன கச்சா புச்சா சத்தம் கேட்குது? நான் இல்ல. யாராவது சொல்லுங்க பாப்போம். ஒரு விலங்கினம் ஒன்று இருக்கிறது. அடுத்தது உயிர்மை எழுத்து ஒன்று இருக்கிறது. பாதுகாப்பு அரண் ஒன்று இருக்கிறது இந்த ஊருக்குள்ள. ஆனைக்கோட்டை பிள்ளையா? நீங்க பிள்ளைன்னு கேட்க கூடாது. நீங்க மற்றவர்களும் பதில சொல்லுங்க. ஆனைக்கோட்டைன்னா நானும் சொல்லுவேன். என் செல்வியக்காவினுடைய பதில். வாழ்த்துக்கள். ஆனைக்கோட்டை நம்ம ஒரு பாமுகன் நேயரின் ஊராகவும் இருக்கிறது. யாரது? நவுலவதி. ஆனைக்கோட்டையா? நவுலவதி. வாழ்த்துக்கள் செல்வியக்காக. 2 பதிலையும் சரியாயிருந்தனே. விசாக்கா, இந்த சுவாஜினி எல்லோரும் சொல்லியிருந்தீர்கள். இப்பொழுது 7 எழுத்துக்களை கொண்ட ஊர் தான். 7 எழுத்துக்களை கொண்டு இது ஒரு இந்த இதுதான் ஒரு பயிரினமாகவும் இருக்கலாம். எதுவும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தருகின்ற ஒரு பொருள் இது. 7 எழுத்தா? ஆமா,
இதுவும் பாதுகாப்பை தருகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது. அதே இடத்துல ஒரு பயிரினமாகவும் இருக்கிறது. இரண்டாம் பகுதி இந்த அதுக்கு பிறகு ஒரு மெய் எழுத்து இருக்கிறது. மூன்றாம் பகுதி கடல்கள் தானே, கப்பல்கள் போய் செல்கின்ற ஒரு பகுதியை சொல்லுவோம். கொழும்புத்துறை. பாதுகாப்புக்கான ஒரு பொருளும் இருக்கிறது, ஒரு பயிரினமாகவும் இருக்கிறது. ஒரு பயிரினமா? பாதுகாப்புக்கான ஒரு பொருள் உள்ளுக்கு பருத்தித்துறை இருக்குது. பருத்தித்துறை வேற ஆடைக்கு சொல்லுங்க. பருத்தித்துறை. சிறப்பான வாழ்த்துக்கள். பருத்தித்துறை தான் நான் வைத்திருந்த ஊர். இது 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர். இது சரியா? இது ஒரு இந்த என்ன கருவி, இது ஒரு இந்த என்ன கருவி என்று சொல்றது? என்ன கருவியா? சொல்லுகிறது ஒரு இசைக்கருவி. பழைய ஒரு இசைக்கருவி உள்ளுக்கு இருக்கிறது. இரண்டாவது, இது ஆதி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் ஒன்று இருக்கிறது பாதுகாப்புக்காக. எத்தனை எழுத்துக்கள்? 4 எழுத்து. யாழ்ப்பாடி என்று வராது. யாழ்ப்பாணம். யாழ்ப்பாடி என்ன சொல்லுவார் அந்த காலத்துல? இல்ல, அதுதான் நான் சொல்லல, நான் உங்களை சொல்றேன். 4 எழுத்து. இது ஒரு ஆதி காலத்து இசைக்கருவி. அவர் வில் என்று இருக்கலாம். அது வரும். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க ஊரை கண்டு நான் ஊரை தந்திருக்கிறேன். எங்க பத்மினி? நான் நிக்கிறேன். சிந்திங்க. எந்த பகுதின்னு கேப்பீங்க. வில் என்று எடுத்தாலும் என்ன அது? இசைக்கருவி. இசைக்கருவி, ஆதிகால இசைக்கருவியா? அதான். தும்பலை சொல்றீங்க. ஒரு இசைக்கருவி இருக்குது. ஆதி காலத்து பழைய இசைக்கருவி ஒன்று இருக்கிறது. அடுத்தது ஆதிகால பாதுகாப்பு ஒரு விடயமாக இருக்கிறது. பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்ட 2இல் 1. ஆதிகால மனிதனை நினைத்தால் பின்பகுதி வரும். ஆதிகால மனிதனை நினைத்தால் பின்பகுதி வரும். ஆதிகால இசைக்கருவியை நினைத்தால் முன்பகுதி வரும். பின்னால நீங்க ஆயுதம் சொன்னீங்க. பின்னால வரது ஆயுதம். அதுவும் ஒரு ஆயுதத்தோட தான் வரும். வில்லண்டு எடுக்கலாம். பின்பகுதி தானே, முன்பகுதி தானே. 4 எழுத்து. 4 எழுத்தாம். ஆதிகால மனிதர் நினைக்க என்ன? இல்ல, ஆதிகால இசைக்கருவி முதல் பகுதி. ஆதிகால இசைக்கருவி. உறையூர் என்று வருமா? உரை என்ற ஒரு செய்தி. சரி, உடுவில். வாழ்த்துக்கள். பாத்தீங்களா? உடுக்கை. ஆதிகால இசைக்கருவி உடு. அதாவது உடுப்புன்னு சொல்லி எனக்கா? அதுதான் பார்த்தேன். உடுக்கு சொன்னவர் வாணிமோனா? வாழ்த்துக்கள். பாத்தீங்களா? அப்படிதான் இருக்கணும். இந்த கடைசியா வந்தாலும் அழிச்சு போயிட்டு லேட்டா சொல்லணும். சோமான சொல்லு. வில் கடைசியில வந்தது. நாங்க அடுத்தது 5 எழுத்துக்களை கொண்ட ஊர் இது. சரியா? நான் என்னடா நல்ல 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. வீடு கட்டிடங்கள் கட்ட பயன்படுத்துற ஒரு பொருள். பகுதி கா என்றும் அழைப்பார். காவண்ணா, அது நீங்க கண்டுபிடிக்கணும். என்றும் அழைப்பார். கல்பூங்கா. வீடு கட்டுறது 5 எழுத்தா? சோழி என்றும் வரும். நீங்க தான் கண்டுபிடிக்கணும். 4 மஞ்சு. முதல் பகுதி வீடு கட்டுவதற்கு, கட்டிடம் கட்டுவதற்கு பயன்படுகின்ற ஒரு பொருள்.
பின்பகுதி கா என்றும் இதை அழைப்பர். அன்றைக்கு ஜெயமலர்ல வாணி வடிவா சொல்லிட்டு இருந்துச்சு. ஓ ம். என்னோட சொல் வந்தா அதுல ஓ நீங்க அந்த சொல்லு கொடுக்கக்குள்ள காண்ற சொல் கொடுத்தீங்க. மண் எடுக்கணும் கல் எடுக்கணும் ரெண்டிலே உண்டு. அதனால நீங்க எடுத்து சொன்னா சரி, அவ்வளவுதான். காண்டா ஊர் வரும் மண்டூர் இல்ல மண்டறிவு மண்டைய வச்சு என்ன கட்டுற கட்டிடம் மண்ணை வச்சாலும் அங்கால இல்ல சோலை மண்டூர் வராதா மண்டூர் இல்ல. சோலை காவண்டா சோலைக்கும் இருக்கு. வரும்போது என்ன கா ஜெயமலா மண்சூடைய காரைக்குடி அஞ்சல் தான் சொன்னீங்களா என்ன? மணல் காடு. வாழ்த்துக்கள். மணல் காடு. கா என்றா காடு. காடுக்கும் அர்த்தம் இருக்கு வனம். இது நான்கடத்தலை கொண்ட ஒரு ஊரு. சரியா? அடுத்ததோ அடுத்தது ஒரு வகையான மணலை இவ்வாறு அழைப்போம். ஒரு வகையான மணல், இப்ப நிறைய மணல்களுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த மணலை நாங்க இவ்வாறு அழைப்போம். களிமண், சொரிமண், குருத்துமண் இதெல்லாம் சொல்லுவோம் தானே. அப்படி இந்த மணலை இவ்வாறு அழைப்போம். அப்ப அந்த மண்ட பேர்ல ஒரு ஊர் இருக்கு. கடைசி அவ்வளவுதான். நான்கழுத்து அந்த அந்த மண் பேர் மட்டும்தான் அந்த ஊரு. கரிசல் புத்தூர். நான் கரிசல் சொல்றேன். அதே மாதிரி ஒரு மண் தானக்கா. செம்மணின்னு சொல்றது. செம்மணி செம்மண் இல்ல. புத்தூர் பிள்ளையா? புத்தூரும் பிள்ளை. வணக்கம் பஜிதா, உங்களுக்கு வாழ்த்துக்கள் கேட்டுக்கொண்டு சொல்லுங்கள. வாழ்த்துக்கள். வாங்க. குருமன் நீங்க என்ன ரெண்டாவது குருமன் காடு இருக்கு. குருமன் காடு இருக்குது, குருமன் வெளி இருக்குது. எத்தனை எழுத்துக்கள்? நான்கழுத்து. நான்கழுத்து தான் வரும். நான்கழுத்து. ஓகே. நான்கழுத்து தான் வரும். ஆட்ட விட்டு சத்தத்தை நிப்பாட்டுங்கப்பா. நான் தான் குத்துவேன். அந்த மண்ட பேர் தான் அந்த ஊர். அந்த மண்ட பேர் தான் ஊரு. செம்மண். செம்மண் தான் இருக்குது. அது செம்மணி தான் இடம் இருக்கு. இடம் தானே அது. நான் ஊருக்கு அது. அப்ப வண்டல். அதே மாதிரி வாங்க. மத்த இன்னொரு வண்டலா? வண்டலூர். வண்டல் நான்கழுத்துக்கள். அப்ப வண்டல் இல்ல சுண்டல். அதான் அதேதான். வாணி நீங்க வந்துட்டீங்க. அதுல ஒரு எழுத்தை மாத்துங்க பாப்போம். வண்டல், சுண்டல், அண்டல், கண்டல், கண்டல் மண் இருக்குதானே. கண்டல் இடம் இருக்கு மன்னார்ல. சொல்லிட்டு போகல. செல்வியாக்கா புடிச்சிட்டா. கண்டல். கண்டல் மன்னார்ல இருக்குதானே. கண்டல் சொல்ற கண்டல் சொன்னது யாரு சொன்ன? அண்டல் மண்டல் நானே மண்டல் கண்டல் என்று சொல்லிட்டு போனேன். செல்வியாக்கா உறுதிப்படுத்தின. சுண்டலை போட்டா அவர் பிடிச்சிட்டார். சுண்டலையும் கண்டலையும் நீங்க சொல்லிட்டு போகல. கண்டல் மண்டல் வந்தது. மாணியாக்காக்கு இந்த செல்வியாக்காக்கு ஞாபகம் வந்துட்டு உடனே தூக்கிட்டான். சரி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது 6 எழுத்துக்களை கொண்ட ஊருக்கு விலங்குகள் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்படும் ஒரு ஒன்று. இது விலங்குகள் பாதுகாப்புக்காக தங்களை பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பொருள் ஒன்று இருக்கிறது. 2வது ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து அகற்றுறதுக்கான சொல் நாங்க பேச்சு வழக்கில் சொல்லுவோம். இப்படி இல்லாட்டி ஒரு அதுவும் ஒரு பொருளாக இருக்கிறது. ஒரு பாரத்தை மாற்றி வைக்கிறதுக்கான ஒரு ஆயுதமாகவும் சொல்லுவோம். முதலாவது தரவென்ன? விலங்குகள் தங்கள் எல்லா விலங்குகளும் இல்ல, சில விலங்குகள் தங்கள் பாதுகாப்புக்காக தற்பாதுகாப்புக்காக இதை பயன்படுத்தும். எத்தனை எழுத்துக்கள்?
6 எழுத்து மொத்தம். பட்டி விலங்குகள் தங்கள் பாதுகாப்புக்கு பயன்படுத்துறோம். ஆம். பொத்து தற்பாதுகாப்புக்காகயா? தற்பாதுகாப்புக்காக. பிராணிகளா இல்ல மாடு பெரிய விலங்குகள் விலங்குகள் என்று இருக்கிறேன். விலங்குகள். சரி, அப்படி வருமா? வலைகள் அப்படி எடுக்கலாமா? தற்பாதுகாப்பு பூந்து போய் இருக்கும். ஓகே. அந்த இடத்துக்கு சொல்றீங்களா? இடத்தை சார்ந்தோம். ஓகே. பொந்து நான் இடத்துல நீங்க அதுல தற்பாதுகாப்புக்காக பாதிக்குது அந்த உடம்போட இருக்குது. ஓகே ஓகே. உடம்போட இருக்கிற பின்னாடி சொல்லுங்க. பின்னாடி தரவு பின்னாடி ஒரு பொருளை அகற்றிப்பதற்கு நாங்க பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருளாகவும் இருக்கிறது, ஒரு பேச்சு வழக்கு சொல்லாகவும் இருக்கிறது. அப்ப கொம்பு நகர் பணி எடுத்து கொடுக்காதங்க. கொம்பு தற்பாதுகாப்பு. கொம்பு யாராவது ஒரு ஆள் வருவா பாருங்க. செல்வியக்கா வருவா. கொம்பு கொம்ப பாதுகாப்புன்னா தோல் வரும். தோலை கொம்பு சரி. அது கொம்பு சரி. பாதுகாப்பு கொம்பு தற்பாதுகாப்பு கண்டக்குள்ள கொம்பு தான் வரும். தற்பாதுகாப்புக்காக வாழ்த்துக்கள். பாதி வந்திருக்குது. கொம்பு கூலி கொம்பு மாடு பாப்போம். கொம்பு நகர். கொம்பு நகரண்டு வராது. நகர் கொம்பு நகர் கொண்டு கொம்பு நகர் இல்ல, அது புல இல்ல. கொம்புபுரம். 5 எழுத்து என்ன நீங்க? 6 3 எழுத்து வந்திருக்கு. 3 எழுத்து வரணும். என்ன சொன்னீங்க? யாரு சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? கொம்பு தூக்கி. அது எங்க? கொம்பு தூக்கி சொல்லுங்க எங்க இருக்குது? இருக்குது கொம்பு தூக்கி. இருக்கு. அதான் உடனே அவர் கொம்ப சொன்னதா இருக்குமா? அவர் தோளில் என்ன சொன்னீங்க? அதுதான் நீங்க கொம்பு தூக்கி சொன்னு சொல்றேன். அடுத்த சொல்லி கோணமெல்லாம் இது கொம்ப தர அவர் தூக்கிட்டார். அவ வீட்டுல செம்பத்தான கொண்டிக்கிறாய். அவர் செம்பா, நான் கொம்ப கொடுக்க அவர் தூக்கிட்டார். நான் கொம்ப கொடுக்க அவர் தூக்கிட்டார். கொம்ப தூக்கி. சொல்லுங்க என்னன்னா என்ன ஊர் அது? என்ன பேர் சொல்லுங்க? கொம்பு தூக்கி. கொம்பு தூக்கி. எங்க மன்னார் மாவட்டத்துல. கல்லியடி அதுகளுக்கு அங்கால போயக்கல வருது தானே. எங்கன்னு தெரியாது, நான் தேடக்குள்ளதான். தெரியும். இப்பொழுது 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊரா இது? என்ன 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. சரியா? இதுக்குள்ள ஒரு இதொன்று இருக்குது. ஒரு கடவை. இப்ப ஒரு கடல் எல்லாம் இருக்குதானே. ஒரு கடல் 2 பக்கத்துக்கும் காட்டுகின்ற எல்லை இருக்கிறது. முதல் பகுதி. 2ஆம் பகுதி திருப்பி சொல்லுங்க. கடல் இருக்குதானே. கடல் ஆறு இல்ல, கடல். கடல்ல ஒரு எல்லை. இப்ப அதை கடந்து நாங்க இதுக்குள்ள போகணும். அந்த 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 எல்லையை நாங்க இவ்வாறு சொல்லுவோம். நடுப்பகுதியில அருகு பகுதிகள். சரியா? அதை நாங்க இவ்வாறு அழைப்போம். அதே போல ஒரு ஒரு சாரியில விளிம்பையும் நாங்க இவ்வாறு அழைப்போம். அதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சாரியா ஒரு சாரண்ட விளிம்புகளை நான் தருகிறேன் கேளுங்கள். விளிம்பை நீங்க இவ்வாறு அழைப்பீர்கள். அதுல 2வது இன்னொரு ஒரு மருத்துவத்துக்கான ஒரு முகிலியை செய்யறதுக்கான ஒரு புல் வகை ஒன்று இருக்குது. 2ஆம் பகுதி. 3வது இது ஒரு மரம். இதுவும் ஒரு அந்த ஆரோக்கியத்துக்கான நல்ல எல்லா விடயங்களையும் தரக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது. ஆரோக்கியத்துக்கான மருந்துகளை தரக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது. நம்ம ஊர்ல பெயர் போன மரமாகவும் இருக்கிறது. நீங்க சொல்லணும். நான் தரவு தந்திருக்கிறேன். இப்ப நம்ம
இப்ப இப்ப நம்ம சாரி எல்லாம் நினைக்கிட்டானே சாரி அந்த அந்த விளிம்பை நாங்க இவ்வாறு சொல்வோம். அதே போல கடலிலேயும் அந்த அந்த ஒரு கடந்து செல்கின்ற ஒரு இடத்துல இப்ப நாங்க ஓகே வந்துட்டோம். ஓகே அதை கண்டுபிடிச்சாச்சு கரவட்டி பாம்பு. அது அதாக இருக்கிறது. இரண்டாவது இது ஒரு புல்லினம், ஆரோக்கியத்துக்கான ஒரு புல் சரிங்களா? புல் ஆரோக்கியத்துக்கான ஒரு புல். மூன்றாவது ஒரு மரம். இது ஆரோக்கியத்துக்கான மருந்துகளாகவும் ஆரோக்கியத்துக்காகவும் தரக்கூடிய கரவட்டி பாம்பு சரியா? சொன்னது வரலாம். கரவட்டி பாம்பு. மற்றவர்கள் நீங்க சொன்ன உடனே 4 எழுத்தாங்க தான் கரவூரன். கரவெட்டி தரவு கட்டி சரி வருகிறது. ஆனா அது ஊரை நாங்க பத்மினி அவர்கள் சொல்லி கரை வெட்டி வேம்புதான். கரை அது நான் நினைக்கிறேன் அதுவும் மன்னார் மாவட்டமோ? அப்படி கேட்க கூடாதா? இந்த ஊரெல்லாம் எங்க நாங்க கேள்விப்படவே இல்லை. அதுதானே என்னக்கா கேள்விப்படவில்லை என்று இல்ல எங்களுக்கு தெரியாது. நாங்க இந்த காலத்துல இந்த பேர்லாம் நாங்க கேள்விப்படவே இல்லை. கரை வெட்டி அது இப்ப புது புது பேர்லாம் வச்சு குடியேற்றங்கள்லாம் ஏற்படுத்தி ஊரை உண்டாக்கி இல்ல கரைன்னு சொன்ன நீங்க. கரை சீலக்கரை வேட்டிக்கரை. சரி அந்த ஊர் சரி. அடுத்த ஊரை சொல்லுங்க. 8 எழுத்துக்களை கொண்ட ஊர் இது. இது ஒரு மலர். முதல் பகுதி ஒரு மலரின் பெயரை குறிக்கிறது. இரண்டாம் பகுதி இது ஒரு உயிர்மெய் எழுத்து. மூன்றாம் பகுதி ஒரு உயரமான பகுதியை இவ்வாறு குறிப்போம். எங்க கண்டுபிடிங்க பாப்போம். 8 எழுத்துக்களை கொண்ட. இரண்டாவது தரவு என்ன சொன்ன நீங்க? இது ஒரு உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் உயிர்மெய் எழுத்து. மூன்றாம் பகுதி உயரமான பகுதிகளை இவ்வாறு அழைப்போம். குங்கம் ஆக உயரமிடம் அல்ல, இது மணலால சேர்ந்த உயரம். மல்லிகை தொடர். முதல் பகுதி ஒரு தரவம் ஒரு மலரின் பெயர். மலர் ஒரு பூக்கான பெயர். முதல் பகுதி குறிஞ்சா தாழ்வு என்று வருமா? வஜிதா கேட்டிருக்கிறேன். உங்களோட பதில விளங்கிக்கிறேன். குறிஞ்சா தேவி குறிஞ்சா தாழ்வு பாப்போம். மற்றவர்களும் சொல்லிக் கொள்ளுங்கள். தாழ்வு வராதானே பத்மினி? குறிஞ்சாண்டு மலரையா சொல்ற? கீரையை தான் சொல்றேன். குறிஞ்சாண்டு குறிஞ்சா மலர். எனக்கு அது தெரியும். நான் சொல்றது மலர். மலர் உயரம் என்ன? உயரம் எழுத்து நடுவுல இருக்குது. இன்னும் பதில் வந்து வரையிலயோ நாங்கள் தேடுறதுக்கு அல்லாட்டி செல்வி இந்தியா தான் பிடிக்கும். என்ன தமிழ் இது? ஜெயமல ஈஸ்வரண்ணா நெவிசக்கா உண்டு. நீங்க தலைப்போட உரையாட போறீங்களா? முடிச்சு போட்டு தலைப்போட எடுப்போமா ஒரு கொஞ்ச நேரம்? இதை நிறைவா முடிச்சிட்டு நீங்க உரையாடி கொள்ளுங்க கொஞ்ச நேரம். இந்த சத்தியக்கா பதில் தந்திருந்தால் மல்லிகை திடல். மலர் மல்லிகை இதென்னா மண்ணால உயரமான பகுதி திடல் என்று சொல்வோம். இது நான் கடைசியாக தருகிறேன். இந்த ஊரு இது 5 எழுத்துக்களை கொண்ட ஊர். இது ஒரு பிரபலமான ஒரு பெண்ணை குறிக்கின்றது. எங்களோட காப்பியங்களில் சொல்லப்பட்ட பெண்ணாக இருக்கிறது. 50 காப்பியங்களில் சொல்லப்பட்ட பெண்ணாகவும் இருக்கலாம், பெண்ணாக இருக்கின்றார். சரியா? முதல் பகுதி. இரண்டாம் பகுதி வீடை இவ்வாறு அழைப்போம். வீடு 5 எழுத்து என்ன? கண்ணகிபுரம். 6 எழுத்து. கண்ணகிபுரம். நான் கண்ணகிபுரம் தான் நானும் மண்ணுனேன். 6 இல்லக்கா 7 எழுத்தக்கா. கண்ணகிபுரம் 7 எழுத்து தான். இது 5 எழுத்து சொன்ன நீங்க என்ன? இல்ல 7 எழுத்து மன்னிப்போடு 7 எழுத்து. 7? ஆம் சரி கண்ணகிபுரம் தான். உடனே கண்ணகிபுரம். அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாங்கள் ஊரும் வட்டார வழக்கு சொற்களும் நாங்கள் ஊரோட விளையாடு நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு நாங்கள் ஒரு தலைப்படுத்தி பேசிக்கொள்வோம் என்று தொழில்நுட்பத்தோடு இணைந்து கொண்ட வாணிமோகன் உங்களுக்கும் சிறப்பான